தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாளைக்கு சென்னை நீலாங்கரை அண்ணன் சீமான் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. முந்தையெல்லாம் சின்ன சின்ன பயல்கள் சொல்லுவாங்க, இரு வீட்டுக்கு வரேண்டின்னு. அது மாதிரி இன்னைக்கு சிறுவலைத்தனமாக அண்ணன் சீமானன் வீட்டு முற்றுகை அப்படிங்கிற அளவில் நாளைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்களத்தின் காணொளியில். பொதுவா அரசியல் ரீதியான கருத்துக்களை மேடைகளில் மோதுவதுதான் நாகரிகம். ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்றாருன்னா எதிர்கருத்தாக ஒன்று ரொம்ப ரோசக்காரனா இருந்தா அதே இடத்துல மேடையை போட்டு நேத்து சொன்ன கருத்துக்கு இதுதான் பதில்னு பேசுறது ஒரு ஆகச்சிறந்த அரசியல். அதை விட்டுட்டு வீடை நோக்கி வர்றேன், குடியிருக்கிற வீட்டை முற்றுகையிடுவேன். எப்படி பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடை நோக்கி வருவேன் அப்படிங்கிறது என்னன்னா அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, தன்னுடைய வீரத்தை காட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சில்லறைத்தனத்தை செதற விடுறது. சரி, என்ன செய்ய போறீங்க? சரி, வீட்டுக்கு வர்றீங்க, உங்களை யாரும் தடுக்க போறதே இல்லை, காவல்துறை தடுக்க வேண்டாம், நாம் தமிழர் தம்பிகளும் தடுக்க போறது இல்லை, யாருமே தடுக்கலன்னு வச்சுக்கோமே, ஏன் வாயில் இருக்கக்கூடிய காவலர் கூட உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, அண்ணன் வீட்டுக்கு வர்றீங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? கல்லை கொண்டு எறிவீங்களா? கட்டையை கொண்டு எறிவீங்களா? இல்ல பாம்பு வீச போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இல்ல அட்லீஸ்ட் வாசல்ல உட்காந்து பிச்சையாவது எடுக்க போறீங்களா? எதையாவது ஒன்று சொல்லணும்ல. வீடு முற்றுகை அப்படின்னா வீட்டை விட்டு யாரும் வர முடியாத அளவுக்கு நீங்க முற்றுகையிட போறீங்களா? இதை இந்த அரசு அனுமதிக்குதா? இந்த காவல்துறை நீங்க இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இவ்வளவு நாளா செய்தி பரப்பிக்கிட்டு சுவரொட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களே, சீமான் வீடு முற்றுகை பெருசா கொட்டெழுத்துல, பரவாயில்ல, அந்த சீமான் அப்படின்னு போடுறீங்கல்ல, அதுவே வெற்றி தான். அதுவே நாம் தமிழருக்கும் அதுவே அண்ணன் சீமானுக்கும் கிடைத்த வெற்றி தான். ஐயா சுபவி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால போட்டார் பாருங்க, சீமானை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட கூட்டம். எப்படி கொட்டை எழுத்துல மேடையில, அது போக வலைதளங்கள்ல, சுவரொட்டிகள்ல. எங்க தலைப்பே நாங்க தான். தலைப்பே என்ன? சீமானுக்கு எதிராக போராட்டம், பொதுக்கூட்டம், சீமான் வீடு முற்றுகை. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் சீமான் சொன்னது நினைவுக்கு வருது. பாரு, தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் வாழ்க சீமான் ஒளிகன் நிற்கும் அப்படின்னாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாக? 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்படியே நடந்தேறி இருக்கிறது. பேசு பொருள். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் பிரச்சனை இல்லை பாரு, ஏன்னா எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சி இல்லாதனால அந்த இடத்துல எதிர்கட்சியாக இருந்து மக்கள் தொண்டு செய்வது நாம் தமிழரும் அண்ணன் சீமானும். அதனாலதான் இன்னைக்கு சரி வீட்டுக்கு வர்ற, சரி கதவு பூட்டி இருக்கு, என்ன செய்வேன்னு சொல்ல பார்ப்போம். நான் கேட்டுக்கொள்வது இந்த அரசையும் இந்த காவல்துறையும் நாம கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து தடுக்காதீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால கூட ஒரு 4 பேர் அன்னை வீட்டு முச்சந்தில் நின்றுக்கிட்டு முற்றுகை நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு போனீங்க காவல்துறை. விடுங்களேன், விடுங்க, தயவு செய்து நாளைக்கு விடுங்க. என்னடா செஞ்சிருவீங்க? என்னடா செஞ்சிருவீங்க? வீட்டில் என்ன பண்ணிடுவீங்க? நான் என்ன சொல்றேன், விட்டுங்கன்றேன். என்னடா செய்யறான்னு பார்ப்போம். இதுவல்ல இவங்களுக்கு விஷயம். பெரியார் சமீபத்தில் பெரியாரை பற்றின அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினது, அனைத்து உண்மைகளையும் சமூக வலைதளங்கள்ல தெரிக்க விட்டது. பதறான், அடி வயிற்றில கைய வச்சுட்டான். அங்க பேசுனா, இங்க பேசுனா, இதை பேசுனா, அடி வயிற்றில கைய வச்சுட்டான். யாருக்கு? திமுகவுக்கு. ஆனால் திமுக நேரா பேசுமா? பேசாது. பேச வைக்குமா? ஆனா பேச வைக்கும். யார பேச வைக்கும்? அல்ல பொறுக்கிய, சில்லற பொறுக்கிய, எலும்புக்கு நிக்கிற நாய்களை பேச வைக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான் இவங்கெல்லாம். இந்த ஒட்டுமொத்த பெரியார் பிரச்சனைக்கு யார் தெரியுமா காரணம்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் மேல இதன் மேல குற்றச்சாட்டை வைக்கணும்னா ஐயா சுபவீரபாண்டியன் மேல வைங்க. ஏன்னா அவருக்கு தான் திமுக அசைன்மெண்ட். என்னது? நாம் தமிழர் சீமான், நீ தான் அசைன்மெண்ட். அப்ப அவர் வர அடிக்க, பெரியாரை பிடிச்சி இழுக்க, இன்னைக்கு சந்தி சிரிக்க ஒண்ணு பண்ணிருக்கலாம் புத்திசாலித்தனமா. அண்ணன் சீமான் பெரியாரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றார், நீ பேசாம கடந்து போயிருக்கலாம். தொட்டா இவங்க தொட்டா சீக்கிடா சிறங்கடான்னு கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியாத அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன முடிஞ்சு போச்சு கதை? பெரியார்ன்ற கதை முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் ஓட்டிக்கிட்டு இருந்த பாரு, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, கருணாநிதியை பேசினா கூட சும்மா இருப்பான், எம்ஜிஆரை பேசினா கூட சும்மா இருப்பான், ஜெயலலிதாவை பேசினா கூட சும்மா இருப்பான். ஆனா பெரியாரை பேசினா விட மாட்டான். ஏன் தெரியுமா? இவங்க பூரா அயோக்கிய பேருன்னு அவனுக்கே தெரியும். ஆனா இவனை ஒரு யோக்கிய மாதிரி ஒரு பிம்பத்தில் வச்சிருந்தாங்கல்ல, இன்னைக்கு அதை அடிச்சு ஒடிச்சாச்சு. ஒரு விஷயத்தோட பேசாம போயிருந்தா எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் தான் பெரியார் பேசினார் போயிருக்கும்.
வீடை நோக்கி வர போறேன், ஆதாரம் இருக்கா ஆய்வின் கத்தின பாரு, தெரிச்சு விழுந்துருச்சு, எல்லாமே அடிச்சு எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, கிணறு தோண்ட பூதம் வந்துச்சுன்னு வாங்கல்ல. நீ பேசாம இருந்திருக்கலாம். ஒருத்தர் சும்மா அப்படி பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேசாம அமைதியா இருந்தேன்னா அங்க கிணறும் தோண்ட வேண்டியது இல்ல, பூதமும் வெளிப்பட போறது இல்ல. அப்ப இன்னைக்கு பெரியார பத்தின அந்த ஒரு விஷயத்துக்கு நீ ஆதாரம் கேட்டு வீட முற்றுகைன்னு சொன்னது பல பிரச்சனைகளை, பெரியார பத்தின உண்மைகள் பூரா வெளியே வந்துருச்சு. முடிஞ்சு போச்சா? சரி, அப்படியாவது நீ பேசாம இருந்தியா? உன்னை யாரு ஏத்தி விட்டானா? அவன் பேசுறானா? கவனிச்சியா? திமுக பேசுறானா? ஸ்டாலின் பேசுறாரா? உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரா? ஐயா பட்டத்து இளவரசர், இளம் இளவரசர் ஐயா இதே இன்பநிதி பேசுறாரா? பேச மாட்டான். அவர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கள் பேச வேண்டியதை உன்னால் பேச வைப்பாங்க. ஏன் தெரியுமா? பெரியார் பேசி இருக்கிறதெல்லாம் உண்மையான அவனுக்கு தெரியும். திருப்பி அடிச்சோம்னா திருப்பி கேட்டானா பதில் இல்லைங்கிறதும் தெரியும். அதனாலதான் ஐயா துரைமுருகன் அவர் சொன்னாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அவரா வந்து பேசல, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சீமான் பேசுறாரு, பெரியாரை பற்றி இப்படி பேச்சு வருதே அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ கூட வந்து துரைமுருகனுக்கு தில் இல்ல. சீமான் அப்படின்னு பேர் சொல்லி இந்த குற்றச்சாட்டை பத்தி பேசுறதற்கு ஐயா துரைமுருகனுக்கு வக்கில்ல, யோக்கியதை இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு? பெரியாரை பற்றி ஒருவர் தவறாக விமர்சனம் செய்தால் அவருடைய பிறப்பை நாம் சந்தேகப்படணும். அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா முதல்ல கருணாநிதி பிறப்பையும் ஐயா துரைமுருகன் ஐயா உங்க பிறப்பையும் தான் சந்தேகப்படணும்னு அள்ளி வீசிட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பெரியாரை பத்தி தவறா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா கதை? இப்படி ஒன்ன தொட்டு தான் தலையில தானே மண்ணலி போடுறது இல்ல, தான் தலையில ஜேசிபி வச்சு மண்ணலி போட்டுக்கிறாங்க. அப்படி ஆகி போச்சு. இப்ப புதுசா அவனை கொண்டு வராங்க. இப்ப இந்த அடுத்தது என்ன சொல்றான்? இப்ப பிரபாகரனும் அண்ணன் சீமானும் இருந்தது வந்து தவறான புகைப்படம், அது சித்தரிக்கப்பட்டது அப்படிங்கிறான். இதெல்லாம் நீ கேள்வி கேட்கிறேல, இவ்வளவு கேள்வி கேட்கிறேல. அண்ணா அறிவாலயம்னு பேர் வச்சதுக்கு பதிலா ஏன் பெரியார் அறிவாலயம்னு வைக்கல? அண்ணா அறிவாலயத்துல அண்ணாவுக்கு சிலை இருக்கு, கருணாநிதிக்கு சிலை இருக்கு, ஏன் அண்ணா அறிவாலயத்துக்குள்ள பெரியாருக்கு சிலை இல்ல கேட்டியா? பகுத்தறிவு புண்ணாக்குன்னு வாங்க. சமீபத்தில் ஒரு அரசு விழா, அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் உட்கார்றாரு நாற்காலியில, பக்கத்துல ஒரு நாற்காலி இருக்கு. என்னப்பா அதுன்னு பார்த்தா அதுல கருணாநிதி படத்தை அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து அப்படி வச்சிருக்காங்க. என்னன்னா கருணாநிதி உட்கார்ந்துருக்காராம். யார் இவங்க? பகுத்தறிவு புண்ணாக்கு, பெரியாரின் பேரன்கள், பெரியாரின் வாரிசுகள். என்ன செய்யறான்? சும்மா ஒரு நாற்காலியை வச்சு அவர் படத்தை தூக்கி வச்சிருக்காயா? சரி, அப்படிதான் வச்சியே. அந்த இளவையாவது இந்த பக்கம் ஒரு பெரியாருக்கு ஒரு நாற்காலியை வச்சாங்களா? இல்ல. இல்ல மெரினாலையாவது பெரியாரை புதைச்சு பெரியாராக்குனாங்களா? இல்ல. ஆனா அந்த திமுகவுக்கு இவங்க பூரா முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவன் சொத்தை பாதுகாக்கணும், இவனுக்கு சில எலும்பு போடுவான். இந்த எலும்பு யார் போடுவா? கண்டிப்பா அதிமுக போடாது. அது பேர்ல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவங்க அண்ணா பத்தியும் பேச போறது இல்ல, அவங்க திராவிடத்தை பத்தியும் பேச போறது இல்ல. அப்ப யாரு? இவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்லு. அப்ப இவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த பெரியார் படத்தை வச்சு ஓட்டி எலும்ப பொறுக்கி திங்கலாம். இப்ப புதுசா ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க. சீமானும் பிரபாகரனும் இருந்த படம் நான் தான் வந்து அதை வந்து கிராபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தன் 15 வருஷம் கழிச்சு கோமால இருந்தவன் நேத்து முந்தா நேத்து எந்திரிச்சு ஓடி வந்திருக்கான். இப்ப என்ன போச்சு? பெரியாரை பத்தி ஒரு விஷயம் சொன்ன உடனேயும் பல விஷயங்கள் வெளியே வந்த மாதிரி இப்ப இந்த புகைப்படத்தை போடணும்னு நினைச்சு, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு, இது பொய்யானது மக்களுக்கு திணிக்கலாம் நினைச்சதுல பல புகைப்படங்கள் நானே பார்த்ததில்லை. அவ்வளவு புகைப்படங்களை இதற்கு முன்னால் இருந்த விடுதலை புலிகள், இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய புலிகள், அண்ணன் தலைவர் அவர்களை சந்திக்கும் போது உடனிருந்த புலிகள் எல்லாம் இன்னைக்கு பல படங்கள் நானுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவ்வளவு படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த புகைப்படத்தை நிதர்சனம் அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் முதற்கொண்டு இதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லியாச்சு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இவங்க எவ்வளவு பெரிய பொய்யும் புரட்டும் பாருங்க. இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? சீமான் ஈழத்துக்கே போகலைன்னாங்க. அது ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டிக்குள்ளேயே ஒரு கோஷ்டி என்ன சொல்லுச்சு? இல்ல போனாரு, ஆனா தலைவரை சந்திக்கல அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு கோஷ்டி என்ன பண்ணுச்சு? இல்ல போனதெல்லாம் உண்மைதான், அப்படி கூட நின்று ஒரு 2 செகண்ட் படம் தான், அந்த படத்தை வச்சுதான் அவர் இந்த ஓட்டு ஓட்டுறாரு. அது ஒரு கோஷ்டி. இப்ப ரீசெண்டா என்ன தெரியுமா? 12 நிமிஷம் பேசினாரு தலைவர் கூட. அதுல 2 நிமிஷம் எவ்வளவு அழகா போய் பேசுறாங்க பாருங்க. அதுல 2 நிமிஷம் வந்து அந்த உள்ள போய் நின்னது, தலைவர் வர்றது, இவரும் போய் நிக்கிறது, அதுல ஒரு 2 நிமிஷம் போச்சான். அப்ப மொத்தத்திலே 10 நிமிஷம். எவ்வளவு அழகா கணக்கிடுறான் பாரு. ஏண்டா இந்த கணக்கை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது ஆட்சி மேல வச்சீங்களாடா? இந்த அராஜக பாசிச ஆட்சி மேல இந்த வரையறையெல்லாம் வச்சீங்களாடா? சரி, 10 நிமிஷம் பார்த்தார். இப்ப இவ்வளவு பேசுறான். பார்த்தாருங்கிறான், பார்க்கலைங்கிறான், 12 நிமிஷங்கிறான், ஒருத்தர் 2 நிமிஷங்கிறான், ஒருத்தர் போகவே இல்லைங்கிறான், தலைவருக்கு வர தெரியவே தெரியாதுங்கிறான். இப்ப பாருங்க, இன்னொரு 1 வாரத்தில் இன்னொருத்தர் வருவான் பாருங்க. இந்த ஆடியோவை வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது நான் தான். எந்த ஆடியோ தெரியுமா? கடைசியா வந்து கடற்புலியினுடைய தளபதி சூசை பேசினார் பாருங்க.
இறுதி கட்டம் போர். இறுதி கட்ட போர்ல பேசினாரு பாருங்க, சீமான் சார் உங்களை நம்பிதான் நாங்க விட்டுட்டு போறோம், இதை முன்னெடுங்க. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். இந்த போராட்டத்தை முன்னெடுங்க, நாங்க உங்க கிட்டதான் ஒப்படைச்சிட்டு போறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்ல. அப்ப கடற்புலி சூசை மாதிரியே ஒருத்தர் அப்ப ஆடியோ பேசுறேன்னு ஒருத்தர் வருவான், பார்த்துட்டே இருங்க வேணாம். இப்படி பல உருட்டு பெரட்டு இதையெல்லாம் பண்றதுக்கு யோக்கியமா வாழ்ந்துட்டு போயிருங்களேன்டா, யோக்கியமா இருந்துட்டு போயிறேன். சரி உங்க 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 இதுக்கே விட்டுருவோம்யா. ஆமா பார்க்கவே இல்லை, ஆமா பார்க்கல, 2 நிமிஷம் ஒருத்தர் எதுவுமே பார்க்கல, ஈழத்துக்கே அண்ணன் போகல, ஈழத்துக்கே போகாத ஒரு ஆளு. ஆனால் இன்னைக்கு உலகமெங்கும் என் தலைவன் தூக்கிய புலிக்கொடியை பறக்க விட்டுருக்கான் பாரு. அதை நீங்க எவனா செஞ்சீங்களாடா? 1 மாசம் 4 மாசம் நாங்க சமணம் போட்டு சாப்பிட்டோம்னு பேசுறேல, எவனா செஞ்சியாத? நீங்கெல்லாம் அங்க போய் சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டவெல்லாம் செஞ்ச துரோகம் தானடா நாங்க 2009 வீழ்ந்தது. பார்க்கவே இல்லை, ஆமா பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தலைவர் படத்தை எங்க போடு, நீ எவனாவது போடு பார்ப்போம். திமுக போட சொல்லு, மறுமலர்ச்சி திமுக போட சொல்லு. இல்ல நாங்க தான் ஆயுதம் கொடுத்தோம், நாங்க தான் அதை கொடுத்தோம், நாங்க தான் இதை கொடுத்தோம், நாங்க தான் கிராபிக்ஸ் பண்ணோம். சரி போடு, உன் மேடையில போடு, பிரபாகரன் படத்தை போட்டு ஒரு கூட்டம் நடத்துங்கடா. ஏன்டா முற்றுகைக்கு வர்றீங்களாடா? ஏன்டா போடுங்கடா பார்ப்போம். முற்றுகைக்கு நாளைக்கு வர போறீங்களா அண்ணன் வீட்டுக்கு? எங்க பிரபாகரன் படத்தோட வாங்க பார்ப்போம், நீங்க யோக்கிய பார்த்துருவோம். அப்ப என்ன உனக்கு நோக்கம் என்ன? ஒரு தமிழ் நிலத்துல ஒரு தமிழன் தலைவனாயிடக்கூடாது, அந்த இனத்திற்கான தலைவனா பெரியாரை தூக்கி நிப்பாட்டினாதான் இந்த சொத்து பத்தெல்லாம் காக்க முடியும், இந்த எலும்பையெல்லாம் புறக்கி திங்க முடியும். அதுக்கு தானடா இன்னைக்கு ஊடகங்களும் நிக்குது, ஊடகங்களும் அதுக்கு தானே நிக்குது. ஒரு ஊடகம், அந்த ஊடகம் இன்னைக்கு சொல்லுது மீண்டும் பெரியாரை பற்றி கத்திய சீமான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அந்த மீடியாவினுடைய தலைப்புக்காக தான் அன்னை உழைக்கிறதே, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்கு தரணும்னு. அப்படி நிற்கக்கூடிய மீடியா அவனுடைய தலைப்பை பாருங்க, மீண்டும் பெரியாரை பற்றி கத்திய சீமான். கத்திய சீமானா? அது கத்திய சீமானா கல்வி புகட்டிய சீமானான்னு மக்களுக்கு தெரியும். கத்திய சீமான் தலைப்பு பார்க்காத ஓம் பாணியில விட்டாலும் பார்க்காத சீமானால இவ்வளவு செய்ய முடிஞ்ச ஒன்னால நீ யோசித்து பாரு, நீ என்ன செஞ்சிருக்கிற, அண்ணன் என்ன செஞ்சிருக்கிறாரு யோசித்து பாப்போமா? பிரபாகரன் இருந்த காலத்தில் பிறக்காத பிள்ளைகள்கிட்ட கூட இன்னைக்கு பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நீயா அண்ணன் சீமானா? ஓம் பாணியிலேயே பார்க்கவே பார்க்காத ஆளு இவ்வளவு செஞ்சிருக்காருனா, அப்ப உங்க பாணியிலேயே போய் உட்கார்ந்து 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் உட்கார்ந்துட்டு வந்திருந்தா அப்ப இன்னும் எவ்வளவு செஞ்சிருப்பாரு? இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புலிகள்லாம் உங்களை காரி துப்புறாங்க. இன்றைக்கும் நாடு உலகெங்கும் பரவி இருக்கிற நாடுகள்ல அகதிகளாக ஏதலிகளாக இருக்கக்கூடிய புலிகள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடுறான். அட உங்களையாடா நம்பி நாங்க இருந்தோம். இப்ப புரியுது இந்த தோல்விக்கான காரணம் யாருன்னு. அந்த இறுதிக்கட்ட போர்ல விடுதலை புலிகள் இயக்கம் தோற்றதற்கான காரணம் இன்றைக்கு தெரியுதா உங்களுக்கு? நீ எதுக்காவது பேசிருக்கியா? சமீபத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு, நான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் காணொலி போடல. ஏன்னா இன்ப நீதியை உண்டு வந்து அப்படி நிப்பாட்டினா இவங்க இன்ப நீதினு கத்துவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்ப இன்ப நீதிங்கிற வார்த்தையை அந்த சொல்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அவனுக்கு தெரியாதா புரோட்டோகால் என்ன? ஒரு மாவட்ட ஆட்சியாளர் எந்திரிக்க விடலாமா? முன்வரிசையில் வந்து உட்கார விடலாமா? தன் மகனை உட்கார வச்சதும் இல்லாம தன் மகனுடைய நண்பனோட அவனுக்கு ஒரு நாற்காலி வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளரை எந்திரிக்க விட்டா இது செய்தியாகுமே. தெரியாதா? தெரியும். எல்லாரும் பேசுறோம் பாத்தீங்களா வலைதளங்கள்ல. அதுக்காக தான் அவன் செய்யறது. எங்க கேளு பாப்போம். ஜல்லிக்கட்டுக்காக பாடுபட்டவன்லாம் பின்னால் நிக்கிறான். இன்ப நிதியை வந்து பாடுபட்டாரு. இன்னும் தெரியுமா, இந்த ஜல்லிக்கட்டை ஒழிச்சு கட்டினதே திமுக காங்கிரஸ் தான். அதை மீட்டெடுத்தது மக்கள். பி ராஜசேகர் பின்னால் நிக்கிறார். வலிக்குதுங்க. அதனாலதான் அதை பத்தி காணொலியை போடல. வலிக்குது. போராடுறவனா நிக்கிறான். உனக்கு வாரிசு கலைஞருடைய கொள்ளு பேரன்கிறதுக்காகவே உன் பக்கத்தில் வந்து உட்காருவானா? முன்வரிசையில் வந்து உட்காருவானா? நீ கூட்டிட்டு வா, உன் பிள்ளைய கூட்டு வா, உன் மகளை கூட்டிட்டு வா. ஏன் மற்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரல? ஏன் உங்க அத்தை கனிமொழியுடைய மகன் எல்லாம் ஏன் கூட்டிட்டு வரல? ஏன்? அதுக்கு அரசியல் தேவையில்லை. அரசியலுக்கு அடுத்த பட்டத்து இளவரசர் இன்பநிதி. விடுங்க, அதை பத்தி பேசக்கூடாது. ஆனால் பேசுறதுனால தான் அவன் பேசுவோம் சொல்லி தான் செய்யறான். நான் அதை கடந்தே போயிடுறேன். ஆனால் இதையெல்லாம் கேட்க முடியுமா? ஏன் அந்த வீட்டை முற்றுகையிடல? வேங்கவேல மலத்தை கறந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எங்கேயா ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டீங்களா? நீங்க தான் சமூக நீதி கிழிக்கிற கிளியல அது. ஏன் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுங்களேன்? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? மலம் கலந்த ஒருத்தனை பிடிக்க வக்கிலையாடான்னு சொல்லி ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுங்க.
பரந்தூர் விமான நிலையம், ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், விவசாய நிலம் பறிபோகுது. போய் முற்றுகையிடுங்க. ஸ்டாலின் விட்ட போய் முற்றுகையிடுங்க பாப்போம். டங்ஸ்டன் தோண்ட வர்றானே, 9 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு எங்க போய் முற்றுகையிடுங்க பாப்போம். இந்த ஞானசேகரன் வழக்கு போய் முற்றுகையிடுங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் அப்படிங்கிறார். நல்லா புரியணும். உண்மை வெளியே வந்துருங்க. நீங்க என்னத்தை தான் திரைய போட்டு மூடினீங்கனாலும் உண்மை வெளிவந்துடும். இன்னைக்கு சபாநாயகர் சாதாரண ஆள் கிடையாது. சபாநாயகர் சொல்றாரு என் தம்பி ஞானசேகரன் வழக்கில். ஏண்டா ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய மிரட்டி கற்பழிச்சவன் உங்களுக்கு தம்பி. இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இன்னமும் வந்து அதை கடந்து போறான் பாரு. அதைத்தான் தாங்கிக்க முடியல. அதைத்தான் தாங்கிக்க முடியல. போதும், கதை முடிஞ்சிருச்சுன்னு தெரியுது உங்களுக்கு. பெரியார் கதை முடிஞ்சிருச்சு. இன்னமும் பேசுனேன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கு பாரு, அதையும் அவுத்து அலசி காய போட்டுருவோம். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.